இது உங்கள் ஆலயங்களின் தரிசனம். இன்னைக்கு ஆலயங்களின் தரிசனத்தில் நம்ம கொல்லூர் மூகாம்பிகை அம்மனை தான் பார்க்க போகிறோம். மூகாம்பிகை அப்படின்னாலே 3 தெய்வங்களை இணைந்த அம்பிகைன்னு சொல்லப்படுது. அதாவது லட்சுமி தேவி, சரஸ்வதி தேவி, பராசக்தி, இந்த 3 அம்பிகைகளையும் இணைந்த அம்பிகையாக இங்கே கருதப்படுறாங்க. சக்தி வாய்ந்த அம்மனாக இருந்தாலும் இவங்க இந்த கோயிலில் குழந்தை வடிவத்தில் தான் சாந்த சொரூபினியாக காட்சி தராங்க. இந்த மூகாம்பிகை கோயிலானது கேரளத்து கட்டிடக்கலைகள் எப்படி அமைய பெற்றிருக்கோ அதே மாதிரி தான் இந்த கோயிலையும் கேரளத்து கட்டிடக்கலைகள் போன்று அமைய பெற்றிருக்கு. சோட்டானி கரை பகவதி அம்மன் சொல்லப்படுற அதே அம்பிகை தான் இங்கே மூகாம்பிகைன்னு சொல்லப்படுறாங்க. கேரளாவில் எப்படி ஆண்கள் சட்டை இல்லாமல் தான் கோயிலுக்குள்ளே போகணும்னு சிஸ்டம் இருக்கோ அதே மாதிரி தான் இந்த கோயில்லையும் இன்றளவும் ஆண்கள் சட்டை இல்லாமல் தான் உள்ளே அனுமதிக்கப்படுறாங்க. இந்த கோயிலில் பரிகாரன்றது பகைவர்களால் ரொம்ப அவதிப்படுறவங்க இந்த கோயிலுக்கு போய் சண்டி ஹோமம் பண்ணுனா பகைவர்கள் தொல்லை இருக்காதுன்னு சொல்லப்படுது. இந்த கொல்லூர் மூகாம்பிகை அம்மன்றவங்க கர்நாடகா மாநிலத்தில் இருந்து உடுப்பி வழியாக குடசாந்தி அப்படின்ற இடத்துல அடர்ந்த காடுகளுக்கும் உயரமான மலைகளுக்கும் இந்த குடசாந்தி மலை அடிவாரத்தில் தான் இந்த கோயில் அமைய பெற்றிருக்கு. அனைவரும் வாங்க, அம்மன் அருள் பெறுங்க. நன்றி, வணக்கம்.